அடுத்தது கன்னிராசி சார். இந்த கன்னிராசி எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒரு நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த இதோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது? அதை விட அவங்களுக்கு இந்த புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கள், அதிசயம், அவங்க ட்ரீம் எல்லாம் நிறைவேறணும்னா என்ன இருக்குது? நிச்சயமாக கன்னி என்பர்கள் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷனோட கிடைக்கும். அப்போ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. முதல் விஷயம், கடன் குறைய வழி பிறக்குது. கடன் குறையினா கையிருப்பு பணம், திடீரென ஒரு பணம், அதிர்ஷ்ட பணம்னே சொல்லலாம். என்னன்னா ஏதோ வர வேண்டிய பணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தன்னம்பிக்கை பிறந்தாச்சு. திருமணம் ஃபஸ்ட்டு இந்த ராசி கேட்குற கேள்வி, திருமணம் இருக்கா இல்லையா, இல்லை சாமியாராக போகிறேன், இமயமலைக்கு போகிறேன், கொன்றைங்கி மலைக்கு போகிறேன் மாதிரி. ஏன்னா திருமணம் பேச்சுவார்த்தை பேசிங்க அவமானம் தான் மிச்சமாச்சு. அதில் குறிப்பிட்ட ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய கன்னிராசி இருக்கிற ஒரு சில பெண்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்பொழுது குழந்தைக்கு பிளான் பண்ணலாம், ஐவி வரைக்கும் போச்சே, குழந்தை பாக்கியம் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பார், நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம், வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசன்னம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள், நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு, நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போ இந்த 12 ராசிக்கும்.
சரி, இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு அது? ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ம், ஆடி மாத பின்பகுதியும் ம், ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. ம், நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ம், ஓணம் பண்டிகை வேற வருது. ம். இதில் இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ம், அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. ம், இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், ம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ம், ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் ம். தீவினை கருமைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ம், ஆவணியை விட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது 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 கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது கன்னி ராசி சார். இந்த கன்னி ராசி எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒரு நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த இதோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது? அதை விட அவங்களுக்கு இந்த புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கள் அதிசயம் அவங்க ட்ரீம் எல்லாம் நிறைவேறணும்னா என்ன இருக்குது? நிச்சயமாக கன்னி என்பவர்கள் பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஆ, தொட்டதெல்லாம் துலங்கணும்னு நினைக்கிற ராசி. குறிப்பாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11ஆம் வீட்டில் சூரியனும் வருகிற காலகட்டத்தில் லாப மழை பொழிகின்ற காலகட்டம் வருது. வெரி குட். ரொம்ப மாதத்துக்கு, அதாவது ரொம்ப மாதம் வருஷனே சொல்லலாம். ம், பல மாதத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ம், கடன் அவமானப்பட்டு ம். துக்கப்பட்டு துகரப்பட்டுன்னு சொன்ன மாதிரி அவ்வளோ ஆமா. கஷ்டப்பட்டு பாவம் பொருளை இழந்துட்டாங்க, செல்வத்தை இழந்துட்டாங்க. ஒரு சிலர் நகையை விற்றது பல பேருங்க. சார் நகை இந்த ரேட்டு என்ன சார், நாங்கள் விற்ற நேரம் என்ன சார், அவசரப்பட்டு விற்றுட்டோம் சார் அப்படின்னு பல பேர். இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. செல்வ கடாச்சம் அதிகரிக்க உனக்கு வாய்ப்பு, தன்னம்பிக்கை பிறக்க வழி பிறக்கின்றன. நெகட்டிவ் விடுங்க, பாசிட்டிவ் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சிவராஜ யோகம் இருக்கின்றன. அதிகார பதவி, அரச பதவி, தன்னம்பிக்கை கூட வருது. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷனோட கிடைக்கும். அப்போ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. முதல் விஷயம், கடன் குறைய வழி பிறக்குது. கடன் குறையினா கையிருப்பு பணம், திடீரென ஒரு பணம், அதிர்ஷ்ட பணம்னே சொல்லலாம். என்னென்னா ஏதோ வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை பூர்வீகத்திலேருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு கமிஷன் வகையில் பணமாக இருக்கலாம். இந்த ராசிக்கு ஒரே ஒரு சூட்சமாக ஏதோ ஒரு இடம், வீடு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இன்வால்வ் ஆகி என்ன எதுன்னு பாருங்கள் சார். இது மாதிரி மினிமம் ஒரு 2% கமிஷன் ஏதாவது வந்தால் கூட இந்த மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணலாமே. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிலர் அனுபவம் இல்லைன்னா வாடகையே இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பணம், உழைக்காத பணம் வருகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் விட்டுலாமா? ரொம்ப புன்சிரிப்போட இருக்காங்க கன்னிராசி எல்லாம் சொன்ன உடனே. பாவங்க, கஷ்டப்பட்டு வருதுனாலே ஒரு சந்தோஷம் தானே. இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ராசி, அவ்வளோதான். இதை விட இந்த வேலையில் இவங்களுக்குன்னா அவ்வளோ கடின உழைப்பு செஞ்சும் அங்கீகாரம் கிடைக்காம அவமானம் அவ்வளோதான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தன்னம்பிக்கை பிறந்தாச்சு. திருமணம் ஃபஸ்ட்டு இந்த ராசி கேட்குற கேள்வி, திருமணம் இருக்கா இல்லையா, இல்லை சாமியாராக போகிறேன், இமயமலைக்கு போகிறேன், கொன்றைங்கி மலைக்கு போகிறேன் மாதிரி. ஏன்னா திருமணம் பேச்சுவார்த்தை பேசிங்க அவமானம் தான் மிச்சமாச்சு. அதில் குறிப்பிட்ட ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொருளை வேற வந்துருச்சு, கண்டகச்சனி இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாது, வருகின்ற கணவனுக்கு பாதிக்குன்னு ஏதோ ஒரு தவறான ஒரு நியூஸ் வந்துருச்சு. அவருக்கு தப்பான நியூஸ். அது ஃபஸ்ட்டு அது கிடையாது. கண்டகச்சனிங்கிறது அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. 7இல் சனி, கேந்திரத்தில் சனி இருக்கிறனால அந்த தொந்தரவு இல்லை, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஜாதகம், லக்னம், மற்ற அம்சம் பார்க்கணும். திருமண உறவுகள் வலுப்படுகிற காலகட்டம். பிரிந்தவ உறவுகள் வருது, நிறைய உறவுகள் பிரிஞ்சிருக்காங்க, இப்போ தான் ஒன்று சேர வாய்ப்பு. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சவங்கள திருப்பி ரீயூனியன் ஆகிற காலகட்டம். ரீயூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி, நம்ம நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தோணக்கூடியதான சுக்கிரன் இங்கே இருக்குது. இதுதான் இவங்களுக்கு உண்டானது. ஒரு சிலருங்க ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க, பிரியற முடிவு ஆயிடுச்சு சார்,
அடுத்த வாழ்க்கை இருக்கா, குழந்தை இருக்கே, குழந்தைய இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிறைய கன்னிராசி இருக்கிற ஒரு சில பெண்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்பொழுதும் குழந்தைக்கு பிளான் பண்ணலாம், ஐவி வரைக்கும் போச்சே, குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டது. இப்பொழுது அதுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. பொதுவாக சூட்சம விஷயம் பார்க்கணுங்க. ஆண் பெண் 2 பேர்த்தோட ஜாதகத்தும் குறிப்பிட்ட 4 நட்சத்திரம் சொல்லுவோம். இந்த 4 நட்சத்திரம் பண்ணால் சக்ஸஸ் ஆயிரும். அப்போ இந்த டேட்டுங்கிறது இதாக இருக்கும். சூட்சம விஷயம் என்னன்னா, ஆண் பெண் அவங்களோட அமைப்பு, அவங்களோட 5ஆம் அதிபதி, அவங்களுக்கு 11ஆம் அதிபதி, அவங்க குரு நிற்கும் நாட்களில் அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தில் ஒரு நாளை போய் ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பார்க்கும்போதுனாலே சக்ஸஸ் ஆயிரும். சூட்சம ரகசியமே தான் இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம மற்ற நாளில் போவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி போகணுங்க. இதுதான் இவங்களுக்கு உண்டானது. சரி, பொதுவாக பிஸ்னஸ் யோகம் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடியது. கண்டகச்சனி இருக்குது. இப்போயே பயப்படினா அஷ்டமச்சனிக்கு என்ன பண்ணுவீங்க? ஆனால் என்ன கண்டகச்சனி இருக்கும்போது நீங்களே ஓனர், நீங்களே வேலையாட்களாக படிப்படியாக தொடரக்கூடிய காலகட்டங்கள். சிறுக சிறுக தான் டெவலப் பண்ணும். வருகின்ற வருமானத்தை சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. மிகப்பெரிய யோகம் என்று. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவு இருக்கு. ஆரோக்கியம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய நோயாக இருப்பதே மனநோய் தான். மனநோயா? ஏன்னா மைண்டு தாங்க ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து அது ரிட்டர்ன் கிடைக்கலையே. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. ஆமாம், இவங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்டதில் பழசை விடுங்க, புதுசாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு தாங்க. இந்த ஒரு வழிபாடை பண்ணால் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படும். ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கணும். அது குழந்தை வடிவத்தில் தெய்வமாக இருந்தால் சூப்பர். பெண் தெய்வம் இல்லை, ஒரு பெண் தெய்வம், கன்னி தெய்வங்கள், வராகி, சப்த கன்னி, இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தெய்வம் இல்லை சார் எனக்கு அலங்காரம்னா காமாட்சி அம்மன் அல்லது மீனாட்சி அம்மன். அம்பாளில் காமாட்சி இல்லை மீனாட்சி, ஆக மொத்தம் பெண் தெய்வம் தான் இவங்க வாழ்வியல் சிறக்குது. ஆடி மாதம் வேற சொல்லவா வேணும். சூப்பரான மாதம் இந்த ராசி, ஜெயிச்சிருவீங்க. அதாவது நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த ஆகஸ்ட் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு அழுதுட்டு இருந்தீங்க. கண்ணை தொடச்சிக்கோங்க. ஆகஸ்ட்லேருந்து உங்கள் ராஜ்யம்தான் செம்மையாக இருக்குது உங்களுக்குன்னு ராசிக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கவலையப்படாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக, உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அனுப்பிச்சி வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.